ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தம்பியோட 13th பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். காலையில் ஸ்கூல் போனதுனால எதுவும் பண்ண முடியல. சரி, ஈவினிங் பசங்க வந்ததும் ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு நான் கிளம்ப போனேன். நான் கிளம்பி ரெடியாகி வரதுக்குள்ளே பாப்பா தூங்கிட்டா. அப்புறம் மறுபடியும் ஒரு வழியாக அவங்கள கிளப்பி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. என் கொழுந்தனாரும் தங்கச்சியும் பின்னாடி வந்தாங்கன்னு நாங்கள் எல்லாருமே கோவில் ஃப்ரெண்ட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பாப்பாங்க ஒரே அட்டகாசம். இவர் தான் வந்து பர்த்டே பாய், எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. புத்தர் சிலை ஒன்று இருக்குது திருவாரூர் பெரிய கோயிலில். அதை போய் 2 பாப்பாவும் ரொம்ப நேரம் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாளுங்க. எப்படா கொழுந்தனார் வருவாங்க, இவளுங்க 2 பேரையும் தள்ளலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்தோடனே அவங்கள்ட்ட விட்டுட்டு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நானும் என் புருஷனும் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல அப்படின்னு. சரி, கொஞ்சோண்டு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு நேராக உள்ளே போயிட்டோங்க. எப்போதுமே வந்து கல்யாண நாளாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, காலையில் அவசரமாக கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வேகமாக வருவோம். சரி, இன்றைக்காவது ஃப்ரீயாக வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போனால், தம்பி என்ன பண்ணிட்டான், ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கானா. அதை ஸ்கூல் விட்டு வந்து தான் சொன்னான். 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்கம்மா, அதுக்குள்ளே முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா. பசங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. சரி வாங்கப்பா, சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரம் போகலாம், அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் ஃபேவரட் பிளேஸில் வந்து உட்காந்துட்டோம். இங்கே எப்போதும் வந்து பிரசாதம் வாங்கிட்டு இங்கே உட்காந்து எல்லோரும் நல்லா பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கும் நைட் டைமில். இங்கே முடிச்சுட்டு பர்த்டே கேக்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா பசங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஃபோன் வந்துச்சு. சரி, ரொம்ப நேரம், ஏன்னா எல்லாருமே வந்து எட்டலேருந்து வந்திருக்காங்க, நன்னிலம்லேருந்துலாம் வந்திருக்காங்க. உண்மையாகவே அது பெரிய விஷயந்தான். அவங்க பேரண்ட் அனுப்புனதும் வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா 9th படிக்கிற பையனுக்காக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஈவினிங் டைமில் பஸ் ஏற்றி அனுப்புறதுலாம் பெரிய விஷயம் தானேங்க. எனக்கு வந்து ஒரு இதில் வந்து சந்தோஷமாகவும் இருந்தது, கொஞ்சம் பொறாமையாகவும், லைட்டாக பொறாமையாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம டைம்லலாம் இப்படி கிடையாதுல்ல. நம்ம ஸ்கூலில் அந்த சாக்லேட் தரது அப்படி அதோடு முடிஞ்சிடும். கேக்லாம் நான்லாம் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, என் பையனுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது. சரி, பசங்களை சீக்கிரம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கேக்கை வெட்டிட்டு இனியாவும் அதித்தியும் அவளுங்களுக்கு தருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேக்கை கட் பண்ணி அவன் சாப்பிட்டான். 2 பேரும் செம்ம அடி. அது வரைக்கும் மரியாதையாக கூப்பிட்டுட்டு இருந்த இனியா அதுக்கப்புறம் வந்து அவன் இவன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எல்லா பசங்களும் ஒரே சிரிப்பு. ஏன்னா அண்ணனை வந்து மரியாதையாக அண்ணன்லாம் கூப்பிட மாட்டாங்க மேடம், அப்படி தான் கூப்பிட்டுட்ருப்பாங்க. அவன் அடிக்கிறான், அவன் கிள்றான், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு கேக் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து என் கொழுந்தனாரும் தங்கச்சியும் பார்த்துக்கிட்டாங்க. நான் ஃப்ரீயாக வந்து இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, பசங்க வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து வேல்யூபிள் கிஃப்ட்டு தாங்க. ஒன்று வந்து ஃபோட்டோ ஃப்ரேம், எப்படி தான் யோசித்து வாங்கிட்டு வந்தானுங்கன்னு தெரியல. எல்லாமே வந்து தம்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது தம்பி செஸ் கிளாஸ் போயிட்டுருக்காரு, அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தான். பேர் ஏதோ கீழே விழுந்துருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். சரி பரவாயில்லப்பா. இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப தம்பிக்கு பிடிச்சதுங்க. விராட் கோலி ஃபேன் அவர். இது வந்து செஸ்ஸுக்கு அந்த ஷீட் ஒன்று, அந்த நோட் புக் அது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்புறம் கேக்லாம் கொடுத்துட்டு, பசங்களை எப்படிங்க சும்மா அனுப்ப முடியும் நம்ம, கேக் மட்டும் கொடுத்துட்டு அனுப்புறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் பெருசாக டின்னரும் ரெடி பண்ண முடியல. ஏன்னா திரும்ப வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு புக் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ஏதாவது டின்னர் வந்து கடையில் வாங்கிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். கேக்கை வந்து சாப்பிட்டதை விட மூஞ்சில் பூசினது தான் அதிகம். ஒரு வழியாக வந்து அவனும் போய் முகம் கழுவிட்டு வரான், திரும்ப வந்து பூசுகிறானுங்க. இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. கேக்கை சாப்பிடுங்கடா, அவன் மூஞ்சில் தாண்டா நிறையா இருக்குது அப்படின்னு அது ஒரு ஜாலியாக போச்சு. அப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சின்னு எல்லாேருக்கும் பரோட்டா வாங்கிட்டு வந்து நல்ல ஹோட்டலாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து என் கொழுந்தனார் தான் சர்வ் பண்ணாங்க. பசங்க எல்லாம் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் 2 பசங்க மட்டும் ரொம்ப திணறினானுங்க, சாப்பிடவே முடியாமல். ஏன்னு தெரியல, பிடிக்கலையா இல்லை வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சா என்ன. அப்பயும் நான் சொன்னேன், முடியலன்னா வச்சுருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க எல்லாம் இப்போ செஸ்ஸில் ரொம்ப நாட்டமாக இருக்காங்க. இது தாங்க எல்லாம் வந்த கிஃப்ட்டு. இது 2 மேடமும் வந்து பிரிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆதித் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இந்த மேக்னெட் போர்டில் தான் வந்து எல்லாேருக்கும் கண் இருந்துச்சு. இது வந்து அவங்க சதாப்பா, அதாவது என் கொழுந்தனார் வாங்கி கொடுத்தது. எங்கள் அண்ணனும் வந்து மேக்னெட் செஸ் தான் வாங்கி தர சொல்லிச்சு. இவங்க வாங்கினதுனால நான் வந்து ஏதோ அதுக்கு வந்து ஒரு டைமர் இருக்குது, அது வேணும்னு சொன்னான். சரின்னு அண்ணன் கிஃப்டாக வந்து அதை ஆர்டர் போட்டுட்டேன். அது ஆனால் ரிசீவ் ஆகலை பர்த்டே அன்னைக்கு. அது மட்டும்தான் வந்து கிஃப்ட் செக்ஷனில் மிஸ்ஸிங்கு. இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நேரமாக பிரித்து இதுக்கு தான் வந்து
என்னடா என்னடான்னு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தோம். ஃபோட்டோ ஃப்ரேம் அதுவுமே நல்லா இருந்துச்சு. அது இன்னுமே வந்து நல்ல டிவி ஷோகேஸ்லலாம் வைக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இனியா வந்து மேலே போயே ஆகணும்னு ஒரே அடம். அங்கே வந்து இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் 10 டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மேடம் காதிலே வாங்கலை. மேலே உட்காந்துருக்காங்க, மேலே லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, அப்படி இப்படின்னு ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தா. பாப்பா அப்புறம் அங்கே உள்ளே போயும் கேட்டு பார்த்துக்கோ, யாராவது இருந்தாங்கன்னா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக மேடம்மை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போனோம். சைடில் அப்பயும் நாங்கள் சொல்கிறத நம்பாமல் உள்ளே போய் கேட்குறா, மேலே போகலாமா அப்படின்னு. அப்புறம் அங்கே உள்ளவங்க வந்து இல்லைம்மா இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து மேடம் உள்ளேயே போய் உக்காந்தாங்க. இங்கே ரெனோவேஷன் ஒர்க் கீழேயும் கொஞ்சம் போயிட்டு இருந்ததுனால பெருசாக ஹோட்டல் நேம்லாம் ரெஸ்டாரண்ட் நேம்லாம் தெரியல. இது இப்போதைக்கு வந்து திருவாரூரில் இங்கே தான் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் எப்போதுமே வெட்டிங் டே, பர்த்டே எல்லாத்துக்குமே இப்போ இங்கே தான் வரது. இது வந்து எங்களோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி. நாங்களாம் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம். எங்களுக்குன்னு இந்த இடத்த கொடுத்துருவாங்க. சூப்பு, ஸ்டார்ட்டர்ஸு அது இதுன்னு கண்ணா பின்னான்னு ஆர்டர் போட்டுட்டோம். சாப்பிட்ற முடியுமான்னு நினச்சோம். ஆனால் எல்லாத்தையுமே ஒரு வழியாக சாப்பிட்டுட்டோங்க. பசங்களுக்காக பட்டர் நானும் சில்லி சிக்கனும் சொல்லியிருந்தோம். சாரி, பட்டர் சிக்கனும் சொல்லியிருந்தோம். அதை விட்டுட்டு என் பையனும் சின்ன பையனும் சேர்ந்து அமெரிக்கன் சாப்ஸின்னு ஒன்று கேட்டானுங்க. நான் ஏற்கனவே தம்பி அதை வாங்கி சாப்பிடவே இல்லை. வேண்டாம் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். கேட்காம நானும் தம்பியும் சாப்பிட்ருவோன்னு சொல்லி 2 பேரும் அடம் பிடிச்சி வாங்கினானுங்க. இதுதாங்க அந்த அமெரிக்கன் சாப்ஸ்யூ. அது வேற சொல்லிப்பாரு, சாப்ஸ்யூமா சி இல்லைம்மா அப்படின்னு. வாங்கி சாப்பிடுவானுங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு போல். சார் நூடுல்ஸுன்னொடனே சின்ன சார் வந்து நான் சாப்பிட்ருவோம்மா அப்படின்னு சொல்லி வைங்க வைங்கன்னு ரொம்ப பிளேட்டை தூக்கிட்டு நின்னானுங்க. அப்புறம் என் கொழுந்தனார் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்க. இனியா வந்து பட்டர் நான் போதும்னு அதில் இறங்கிட்டாங்க. வச்ச கொஞ்சம் ஒரு வாய் எடுத்து வச்சதுமே அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆதித் சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா யார் பிளேட்லேயும் அது காலி ஆகலை. எல்லோரும் வந்து அது ரொம்ப வந்து எப்படின்னா நிறைய சாஸு நூடுல்ஸை அப்படியே ஃப்ரை பண்ணி சாஸ் நிறைய போட்டு அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை யாரும் சாப்பிடவும் இல்லை. சரின்னு ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கி அப்புறம் பசங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்காதுல்ல, அதனால் அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக எப்போதுமே வந்து எல்லாேருக்கும் ஐஸ்கிரீம் இல்லாமல் வரமாட்டாங்க. சரி நான் அவங்களுக்குலாம் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு நான் கை கழுவிட்டு வந்து பார்த்தா எங்கள் டேபிள் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. ஏன்னா இந்த அமெரிக்கன் சாப்ஸியூ தான் பிளேட்டாக அப்படியே வச்சுட்டாங்க. அது தனியாக பவுல்லே இருந்திருந்தா கூட பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அது ஒன்று தான் கஷ்டமாக போச்சு. பாக்கி எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்படி தாங்க பர்த்டே போச்சு. எப்படி இருக்குது?